ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இதற்கு மேலேயும் ஒரு மனிதர் பிரதமர் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாமா? அதாவது இதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்றதை விட ஒரு பெண் கையால அவங்க வாயிலிருந்து வரணும். அதை கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். பிரியங்கா காந்தி கேட்டிருக்க கேள்விகளுக்கு இதற்கு மேலும் வெக்கமான சூடு சொரணை இருந்தால் பிரதமராக இருக்கக்கூடாது, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிடணும். ஆமாம், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கல, அந்த கேள்வியை நாம கேட்டுடுறான். தாலி கட்டின பொண்டாட்டிக்கு சோறு போட கஞ்சி ஊத்த வக்கில்ல, அங்கிருந்து ஓடியாந்துட்ட நீ. அப்புறம் என்னையா நீ வந்து பேசுற? காங்கிரஸ்கார ஆட்சிக்கு வந்தா தாலி சரடுகள் எல்லாம் எல்லாத்தையும், அதாவது ஏழை எளிய மக்கள் பெண்களுடைய தாலி, கழுத்தில் கிடக்கிற தாலி சரடுகளை அத்து இஸ்லாமியர்களிடம், அதாவது இஸ்லாமியர்கள்னு சொல்லல, அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சமூகம், அதை இஸ்லாமியர்கள் தான் இவங்க குறிப்பிட்டுக்கிட்டே வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்களாம். 70 வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்க காங்கிரஸ் வந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எத்தனை பேர் விட்டு தாலியாத்து கொடுத்தாங்க? அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்கிறார்களாம் இஸ்லாமியர்கள். அதனால இவர் வீட்டில் இவங்க வீட்டில் பிரதமர் மோடி அவர்கள் குடும்பத்தில் 6 பேர், அதில் இவர் 3வது ஆள், 3வது பையன். அந்த கணக்கை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அதிக பிள்ளை பெற்றுக்கொள்கிறார்களாம், அவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம் இந்த ஏழை எளிய பெண்களுடைய தாலி சரடை கூட அத்து கொடுத்துருவாங்களாம். நீ 15 லட்சம் கொடுத்து கிழிச்சது எங்கே? அது ஞாபகம் இல்லை. சரி, தாலி சரடை அத்து கொடுத்துருவாங்க. அதுதான் இதில் சோனியா பிரியங்கா காந்தி அருமையாக கேட்டிருக்கு. 600 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்களே, அந்த குடும்பங்களுடைய தாலி அத்தது யாரு? 600 பெண்களுடைய தாலியை அத்தது யாரு? நீங்க தானே சார், உங்க அரசு தானே. விவசாயிகளுடைய எத்தனை நாள் போராட்டம்? சமீபத்தில் கூட டெல்லியில நடக்க முடியாம காலில் பாதையில் ஆணியை நட்டு வச்சு நீ கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் அக்கிரமமா பண்ணியிருக்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? ட்ரோன்களில் கொண்டு போய் கண்ணீர் புகை குண்ட வீசி எத்தனை விவசாயிகள் இறந்தார்கள்? அது மட்டுமா? உன்னுடைய ஆட்சியினுடைய அவல நிலையில இன்னும் தற்கொலைகள் செய்து கொண்ட விவசாயிகளுடைய கணக்கு எடுக்க போனா அது இன்னும் நிறைய. அந்த கணக்கெல்லாம் இல்லை. இது டெல்லியில போராடின விவசாயிகள் மட்டும், அவங்க மட்டும் 600 விவசாயிகள் பஞ்சாப்லையும் ஹரியானாவுங்களையும் சுற்றுப்புறங்களையும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்கொலையில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த குடும்பங்களில் தாலி அறுத்தது யாரு? இன்னொருத்தர் இருப்பார், இப்ப சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கார், ஒரு அரசியல் இயக்கம் என்ற போர்வையில வசூல் நாயகன். அவர் இன்னும் ஈழ பிரச்சனையை முடிச்சு போட்டு இப்ப வருவார். இப்ப முணுமுணுன்னு இருக்கு அவருக்கு வாய்க்கு, இன்னும் பேசல, நான் வந்துடுவார். நான் யாரை சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. இல்ல, நம்ம கேட்கறது இதுல கேள்வி, சரி இஸ்லாமியர்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், நீங்க நேரடியாக குற்றம் சாட்டுறீங்க. பிள்ளை பெற்றுக் கொள்வது ஒன்றுதான் அவர்களுக்கு தெரிந்த விஷயம்னு சொல்றீங்க. வேற எந்த சமூகமும் பிள்ளை பெற்றுக் கொள்ளவில்லையா? வேற எந்த சமூகத்திலேயே, எந்த இந்துக்கள்ல எத்தனை பேர் 10 பிள்ளை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு ஆசீர்வாதம் பண்றாங்களே? 16 பிள்ளைகளை பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு தானே ஆசீர்வாதம் பண்றாங்க. லோக்கல்ல உள்ளவங்களுக்கு புரிஞ்சது அதுதானே. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு அதையெல்லாம் தடை பண்ணிடுவீங்களா? 10 பிள்ளைய பெத்தாத்தா அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல எல்லாம் அவ 10 மக்களை பெற்று வளர்த்தவ அப்படின்னு சொல்லி அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 10 பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது, இதெல்லாம் அந்த காலத்துல அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டது எதுக்குன்னா, தெரிந்த தொழில் விவசாயம் ஒண்ணுதான். கால்நடை வளர்க்கறதுக்கு 2 பிள்ளை வேணும், பிள்ளை தூக்குறதுக்கு, அடுத்த பிள்ளையை தூக்குறதுக்கு 2 குழந்தை. விவசாய வேலையில் தாய் தந்தருக்கு உதவியாக விவசாய வேலை செய்வதற்கு, இதுக்கெல்லாம் தாயா பிள்ளையை பெற்று போட்டா இந்த நாட்டில். வேற படிக்கிறதுக்கு, தொழில் கல்விக்கு நீனா படிக்க விட்ட? உன்னுடைய இந்துத்துவா படிக்க
நீ படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. எல்லாரும் மாடு மேய்க்கவும் விவசாயத்தை உழுது விவசாயம் பண்ணி அதில் வரி கட்டவும் கப்பம் கட்டவுமே அதுக்காகத்தானே பிள்ளை குட்டிகளை அதிகமாக பெற்று போட்டார்கள். இந்த வரலாறு கூட தெரியாத ஒருத்தன் வந்து பிரதமராக இருந்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பேசுறாரு. அதாவது இந்த ஆளுடைய குரல் பாருங்க. 2014 இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஆளு ஹே ஹம் மோடி பேசுற பாத் கர்த்தா ஹே ஹம் மோடி பாத் கர்த்தா ஹே மோடி கா கேரண்டி ஹே அப்படின்னு 2014 பேசையில் இந்த நம்ம வட இந்தியக்காரங்களுக்கு இடிச்சு காதில் தேன் வந்து பாய்ந்தது போல் இருந்தது இவங்களுக்கு. 2019 அதை விட பெரிய காதில் தேன் வைந்து பாய்ந்தது போல் இருந்தது. இப்போ சோத்துக்கு இல்லை, தமிழ்நாட்டை விட்டால் வேற வழி இல்லை வந்து பிழைக்கிறதுக்கு. இப்போ தான் இது எரும மாடு கத்துற மாதிரி இருக்குன்னு இப்போ தான் இந்த எரும மாட்டு பயிர்களுக்கு தெரியுது நல்லா. இது எருமைடா கத்திக்கிட்டு இருக்கு இத்தனை நாளா, நமக்கு தெரியாமல் போச்சுன்னு இப்போ தான் முழிக்கிறாங்க. எரும மாடு கத்துறது மாதிரியே இருக்கியா அசல. ஹம் பாத் கர்த்தா ஹே என்ன குரல்றா அது. இதையும் தான் கூப்பிட்டு அமெரிக்க பார்லிமெண்ட்ல செனட்ல பேச சொல்லி அதுக்கும் காசு கொடுத்து கைதட்டு வாங்கினாங்க. அந்த அயோக்கிய பயிலுக்கு அமெரிக்காவில் இருக்கிற எம்பி அந்த செனட் அவங்கெல்லாம் மோடி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு கைதட்டுற அளவுக்கு போயிட்டாங்களா அமெரிக்காவிலேயே. அவங்களும் அப்படித்தானா? இப்ப நம்ம பொதுவான ஒரு கேள்வியை கேட்கிறோம். இந்த கேள்வி இவர்களை எரிச்சல் ஊட்டினாலும் கேட்க வேண்டிய கேள்வி, உங்க ராமன் தானே மிகப்பெரிய கடவுள். இந்த இந்த இந்தியாவில் இல்லாத கடவுளாயா? இந்தியாவில் இல்லாத தெய்வங்களா? லட்சக்கணக்கில் கோயில் கட்டி வச்சிருக்க, லட்சக்கணக்கில் கடவுள்களை வச்சிருக்கிற ராமன் ஒரு பக்கம், சிவன் ஒரு பக்கம், பார்வதி, முத்துமாரி, அது இதுன்னு தடிக்கி விழுந்தா கோயில்களில் தான் விடலாம். உங்களுக்கு தெரியாத யாகம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத வேள்வி கிடையாது, உங்களுக்கு தெரியாத சூரணம் கிடையாது. பதஞ்சலி யோகா, அந்த யோகா, இந்த யோகா, தியானம்னு சொல்லி இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சோராக்கி போய்கிட்டே இருக்கியே. ஏன் நீங்கெல்லாம் சேர்ந்து ராமன்கிட்ட சொல்லுங்கப்பா. ராமன் உங்களுக்கு உங்களுடைய மிகச்சிறந்த கடவுள், ராமனால முடியாது எதுவுமே இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்பா இஸ்லாமிய பெண்களை பூரா மலடிகளா போக சொல்லி சபிச்சிட சொல்லுங்க ஐயா ராமன்கிட்ட. சபிக்க வேண்டியதானே. உங்களுடைய முனிவர்கள்லாம் சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு இனிமே குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுங்க. சாபம் கொடுக்க சொல்லி ராமனை பார்த்து நீங்க எல்லாம் போய் தவம் இருங்க. உங்க ராமன் நினைத்தால் இஸ்லாமிய பெண்களை சபிக்கலாம்ல, அவங்களுக்கு சாபம் கொடுக்கலாம்ல. குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது, குழந்தைகள் பிறக்காத வரம் அளிக்கிறேன். இந்த வரம், சாபம், தியானம் இதெல்லாம் உங்களுடைய கான்செப்ட் தானே. உங்க ராமன் வந்து வரம் கொடுக்க வேண்டியதானே. அது வரம்னா சாபம் கொடுக்கணும். இஸ்லாமிய பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் யாருக்கும் இனிமேல் குழந்தைகள் பிறக்காது, சாபம் கொடுக்கிறேன், கொடு. நீங்க எல்லாரும் சேர்ந்த இந்த இருக்கிற சத்குரு ஜக்கி வாசுதேவ், அதாவது இதை விட ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த ஆளு பேசுறாயா, இந்த தாலி சரடுகிற எல்லாம் அத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுத்துறான்னு எரும குரல்ல கத்துறான் பாருங்க. இந்த கூட்டத்துக்கு கூட்டியிருந்தான்ல, இது ஆளு பேசும்போது அது சாம் பிட்ராடோ ஒரு பக்கம் காட்டுறாங்க. இந்த ஆளு பேசும்போது அந்த எதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தவன் எந்த ரியாக்ஷன் கொடுக்கலையா. उसे भी आपसे छीन लेगा। कांग्रेस का मंत्र है, कांग्रेस की लूट जिंदगी के साथ भी और जिंदगी के बाद भी आपके संतानों का हक आज ही लूट लेना चाहते हैं। क्या आपको ये मंजूर है? ये आपको मंजूर है? जरा पूरी ताकत से बताइए, उनके कान पे सुनाई दे, ये मंजूर है? देश से चलने देगा? आप எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, அப்படியே இருக்கானுங்க, சிரிக்கல. அதெல்லாம் காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம். இவன் பேச்சு அவன்களுக்கே பிடிக்கல. கூட்டத்தில் அப்படியே ஆணி அடிச்சது மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. எவனும் கையசைக்கல, மோடி மோடின்னு கத்தலை, எதுவும் கத்தலை. கொடுத்த காசுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே போயிட்டானுங்க. இதெல்லாம் ஒரு பிழைப்பு. ஆகவே உங்களுக்கு ராமனுக்கு சக்தி இருந்தால், நீ 16,000 கோடியில் ராமர் கோயில் கட்டியிருக்கையில், அந்த ராமன்ட்ட கிருஷ்ணன்ட்ட எல்லாரும் கிளம்பி போங்கடா இமயமலைக்கு. இந்த நாட்டை விட்டுட்டு நாடு சுத்தமாகும். இமயமலையில் போய்
நீ போன தேர்தலுக்கு போய் ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்றது மாதிரி டிராமா பண்ணையில, டிராமா நாடகம் போட்டையில நான் தியானம் பண்றேன் வெற்றிக்காக அப்படின்னு. இப்ப போய் தியானம் பண்ணு. இஸ்லாமிய பெண்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடாது, இஸ்லாமிய பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சாபம் கொடுக்க சொல்லி உங்க ராமன்கிட்ட போய் கேளுங்கடா. அப்புறம் எதுக்கு கொடுக்க முடியாதுல்ல, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் ஏன் அந்த ராமனை தூக்கி வச்சுக்கிட்டு அழுகிற? அவனுக்கு ஏன் 16,000 கோடியில போய் கோயில் கட்டிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமே செய்ய முடியாத கையாலாகாத ராமனுக்கு எதுக்குடா கோயில்? நீங்க உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாத, இஸ்லாமிய பெண்களை மலடிகளாக்க முடியாத உன் ராமனை என்ன, உன் ராமனுக்கு என்னடா என்ன கோயில்? அது எதுக்கு தெரியுமா அந்த கோயில் கட்டி வச்சிருக்காங்க? ஒன்று கட்டி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, ஓட்டு கிடைக்குமான்னு பார்த்தாங்க, அது கிடைக்காதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அடுத்து காங்கிரஸ் கட்சி பிற கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது இவங்களே ராமர் கோயிலில் வெடிகுண்டு போடுவாங்க, ராமர் கோயிலை இடிப்பாங்க. இடிச்சுவிட்டு பழியை வேற ஒருத்தர் தலையில் தூக்கி போட்டு அதை வச்சு மறுபடியும் அரசியல் பண்ணுவாங்க. இதுவே இவங்களுக்கு பொழப்பு. இப்படி தான் இந்த நாடு போக போகுது. ஆகவே அதற்கான வழியை, அதற்கான ஒரு எதிர் ஆயுதத்தை தமிழகம் போன்ற பகுத்தறிவு மிக்க மாநிலங்கள் எடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் செய்யுங்கள், பிடிந்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.